நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு. என்பிபியின் தலைமைத்துவ குழுவிலிருந்து வந்த எதிர்ப்பு. மஹிந்த குடும்பத்திற்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் நீதிபதிகள் விவகாரம். முடிவில் மாறாத அனுர் அரசு. நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை. சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரின் பதவி விவகாரம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆதரவு. பாதாள உலக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அனுர் அரசு எடுத்த தீர்மானம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள 4 பேர். மஹிந்தவிற்கு மீண்டும் சிக்கலாகும் 100 கோடி விவகாரம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன சாட்சியம் அளித்துள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் அவர் 3 மணித்தியாலங்கள் சாட்சியம் அளித்துள்ளார். ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை சங்கரில்லா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜின் வாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அங்கு சென்ற அவர் சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த சிதம்பரம் என்பவரால் வழங்கப்பட்ட சத்திய கடுதாசியின்படி TPL LTMA நிறுவனம் மற்றும் ஹெலியட் எனும் ஆலோசனை நிறுவனம் ஆகியவற்றின் ஊடாக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைன் வாஸ் குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பணம் தங்கள் பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலைப்பின்னலுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்திருந்தது. வாக்குமூலத்தில் எவ்வாறான விடயங்களை சைன் வாஸ் குணவர்த்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளால் நீடிப்பதற்கான அரசின் திட்டம் தொடர்பில் கடும் வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. தற்போதைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதன் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு எட்ட முடியும் என அரசாங்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படியே இந்த மசோதா முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறான கண்டனங்கள் எழுந்துள்ளன. இவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இது குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினர் தொடர்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலாம். அதனாலேயே இவ்வாறு அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று ஒரு சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையாகி இருந்தார். கோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னிலையாக தவறியதன் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பித்தது. இவ்வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் சட்டத்தரணி ஒருவர் ஊடாக நாடாளுமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டது. அத்துடன் இவ்வழக்கு அக்டோபர் 9 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான தீர்மானத்திற்கு தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே எதிர்ப்புகள் உருவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய NPPயின் தலைமைத்துவ குழு உறுப்பினரான சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய அவர், இந்த போராட்ட கட்சிகளுக்கு இடையிலான போராட்டமோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமோ அல்ல. இந்த போராட்டத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சியினால் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. யாரோ தனிநபர்கள் அல்லது ஏதேனும் தரப்பினர் மத்தியில் அப்படி ஒரு யோசனை இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது. இவ்விடயம் தொடர்பில் என்னை அமைதியாக இருக்குமாறு கூறிய போது நான் எனது நிலைப்பாட்டை தெரிவித்தேன். அதற்கு பின்னர் தலைமை குழு கூட்டத்திலும் நான் கூற வேண்டியதை கூறிவிட்டேன். நான் இதற்கு எதிராக செயல்படுவேன் என்று தெளிவுபடுத்தினேன். நான் 45 ஆண்டுகளாக சட்டத்தரணியாக பணியாற்றியுள்ளேன்.
அதற்கு சுமார் 50 ஆண்டுகள் இடதுசார் இயக்கத்தில் செயல்பட்டுள்ளேன். நாகரிகமான சமூகத்தில் நாகரிகமான மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே எமது அரசியலின் நோக்கமாகும். எமது அரசியலிலும் நான் அதையே பின்பற்றி வந்துள்ளேன். எனது எதிர்ப்பை எழுத்துப்பூர்வமாக ஜனாதிபதிக்கும் வழங்கியுள்ளேன். 1970களில் பண்டாரநாயக்க, அதன் பின்னர் JR ஜெயவர்தன மற்றும் நிகால் விஜயவிக்ரம போன்றவர்களுக்கு எதிராக நாம் போராடியது நினைவிருக்கிறது. நாகரிகமான சமூகத்தில் நாகரிகமான மனிதர்களாக வாழ்வதற்கு நீதிமன்ற சுதந்திரம் அவசியம் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே நாம் போராடினோம். நீதிமன்ற சுதந்திரம் இல்லாவிட்டால் நாம் அடிமைத்தனத்திற்கு தள்ளப்படுவோம். நிறைவேற்று அதிகாரம் தனக்கு வேண்டியதை செய்ய முடியும். அத்தகைய சூழ்நிலை நாட்டில் அராஜகத்தை ஏற்படுத்தும். எனவே நாட்டில் மிகவும் முக்கியமான விடயம் நீதிமன்ற சுதந்திரமாகும். அது வீழ்ச்சியடைந்தால் நீதிமன்ற சுதந்திரம் என்ற ஒட்டுமொத்த கோட்பாடும் முற்றாக சரிந்துவிடும். அதன் பின்னர் நாம் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சர்வதிகார சமூகம் உருவாவதற்கான சூழ்நிலையை விட்டுச் செல்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரின் பதவி வரிதாக்கப்பட்டமை மற்றும் நகரசபை உறுப்பினரை நீக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில், இது ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடாகும். எனவே நாளை நடைபெறவுள்ள சாவகச்சேரி நகரசபைக்கான புதிய உபதவிசாளர் தெரிவு தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பாக உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் நிலைப்பாட்டை ஆதரித்து தமிழ் தேசிய பேரவை செயல்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு கூட்டங்கள் மற்றும் சம்மேளனங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து ஒரு அவசரமான ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர். அதேவேளை தேரர்களுடைய சங்க சம்மேளனம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த சங்க சம்மேளனமானது ஐக்கிய தேசிய கட்சியின் முகநூல் பக்கத்தில் நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் இந்த சங்க சம்மேளனத்தின் பின்னணியிலும் ஒரு அரசியல் தலையீடு காணப்படுவதுடன் தற்போதைய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த சம்மேளனம் செயல்படுவது புலனாகிறது. இது இவ்வாறு இருக்க, தேவினுவர உட்பலவண்ண ஸ்ரீ விஷ்ணு மகாதேவாலயத்தின் 769வது எசல மகா பிரேரேகாவிற்கு பாதாள உலகத்தினரிடமிருந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படலாம் எனும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக இந்த வருடம் காவடி நடனத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கமானது ஒரு காவடி நடனத்தை கூட உரிய பாதுகாப்புடன் நடத்த முடியாது என்று கூறுவதிலிருந்து இது எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுவதாக நாமல் ராஜபக்ச தனது மேடை பேச்சொன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் 4 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளின் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 10 சிறை அதிகாரிகளும் 22 கைதிகளும் கொல்லப்பட்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மேலும் அரசு தரப்பு சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்னிலையானது. அதன்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் சுபன் மதுசங்க மற்றும் ஹினைட்டிய சுபன், அசான் பெர்னாண்டோ மற்றும் கழு மல்லி, சமீர சம்பத் என்ற பாபா மற்றும் ஷியன் திலன் சில்வா ஆகியோர் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களாக தற்போதைக்கு பெயரிடப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன சாட்சியம் அளித்துள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் அவர் 3 மணித்தியாலங்கள் சாட்சியம் அளித்துள்ளார். ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை சங்கரில்லா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜின் வாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அங்கு சென்ற அவர் சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த சிதம்பரம் என்பவரால் வழங்கப்பட்ட சத்திய கடுதாசியின்படி TPL LTMA நிறுவனம் மற்றும் ஹெலியட் எனும் ஆலோசனை நிறுவனம் ஆகியவற்றின் ஊடாக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைன் வாஸ் குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பணம் தங்கள் பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலைப்பின்னலுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்திருந்தது. வாக்குமூலத்தில் எவ்வாறான விடயங்களை சைன் வாஸ் குணவர்த்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை.